Good evening, Pudhugam viewers. Welcome to Collywood Uncut. நம்ம Collywood Uncutல தினம் சினிமா சம்பந்தப்பட்ட ஆடியோ லான்ச்சஸ், பிரஸ் மீட்ஸ், சக்ஸஸ் மீட்ஸ் இது தவிர நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லேருந்து ரெகுலராக பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் நிறையா சுவாரஸ்யமான விஷயம் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music! 1, 2! நம்ம Collywood Uncutல முதலாவதாக பார்க்க போகிறது தொப்பி திரைப்படத்தோட ஆடியோ லான்ச். இந்த ஆடியோ லான்ச்சில் கரண்ட் ஜென்ரேஷனோட சென்சேஷனல் ஸ்டார்ஸ் விமல் அண்ட் விஜய் சேதுபதி கலந்துக்கிட்டாங்க. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஸ்டாரோட ஸ்பீச் தாங்க. அவர் என்ன சொன்னாருன்றதை நீங்களே பாருங்கள். ஒரு ஷூட்டிங்கில் தமிழ்நாடு இந்தியான்னு தெரியல ஒரு இடம், அது இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் எனக்கு ஒரு 6 நாள் கூட்டிகிட்டு போனாங்க. சார் நீங்கள் வந்து 6 நாள் சேர்ந்து சார் காமெடி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, சரி நான் பண்ணுறேன் அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட்டு பர் டேவா ஹவர்ஸ் ஆனே சார் டேனாங்க. சார் ரைட்டு பரவாயில்ல, இப்போ அட்வான்ஸ் எவ்வளோ தரீங்கன்னா, சார் என்ன சார் அட்வான்ஸ் உங்களுக்கு போயிட்டு செக் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் என்னங்க எனக்கே செக்கானே. இல்லை சார் செக்கு பாஸ் ஆகும். நான் எத்தனையோ செக்கு நான் பார்த்துருக்கேன், நீங்கள் எனக்கு செக் கொடுக்குறீங்களான்னு. இல்லை சார் செக்கு கண்டிப்பாக பாஸ் ஆகினேன். சரி ரைட்டு பரவாயில்ல, சரி பார்க்கலாம் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி செக்கை வாங்கினேன். அது ஒரு வாரம் கழித்து பாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் திருப்பி கூப்பிட்டாங்க, சார் நீங்கள் வந்துடுங்க சார் ஹீல்ஸுக்கு வந்துடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி ஒரு பெரிய ஹீல்ஸ் அப்போ தமிழ்நாட்டில் தான் கொடைக்கானல்னு வச்சுக்கலாம், அங்கே கூட்டிகிட்டு போனால் பயங்கரமான பனி, சும்மா பெண்டை கழட்டிட்டார். 7 நாளே வச்சு வேலை வாங்கி எல்லாம் பண்ணி, சரி ரிட்டர்ன் வரும்போது சார் இப்போ பேமெண்ட்டு அப்படின்னா, என்ன சார் பேமெண்ட்டு சார் செக்கு சார் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காங்க, நான் ஏற்கனவே ஏகப்பட்ட பேருக்கு செக்கு கொடுத்து நானே ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன், நீங்கள் எனக்கு செக் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணாது சார் அப்படின்னா. இல்லை சார் அடுத்த இன்னும் 2 நாள் கழிச்சு உங்களுக்கு ஹெலிகாப்டரில் வந்து சீன் வச்சுருக்கேன், அப்படியே ஹெலிகாப்டர்லேருந்து கீழே இறங்க. நான் சொன்னேன் எதுவுமே எனக்கு வேணாம், தயவுசெய்து பணத்தை கொடுங்க, நான் ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டில் நான் போய்க்கிறேன் அப்படின்னு எனக்கு நிறையா தொப்பி வச்சாங்க. நான் அந்த டைட்டில் பார்த்தோன்னா அந்த சீன் தான் எனக்கு நினைவு வந்துச்சு. இந்த மாதிரி தொப்பி பட வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு புது தயாரிப்பாளர்லாம் வந்தீங்கன்னா நான் ஒரு கருத்து சொல்கிறேன், இந்த இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். அது எனக்கே நிறைய தொப்பி வைக்கிறாங்க. நீ புதுசாக வரவங்களுக்கு எப்படி தொப்பி வைப்பாங்கன்னு தெரில. ஒரு படம் எடுக்கிறேன், வாங்க ஒரு அட்வான்ஸ் தரேன், சம்பளம் தரேன், அப்படி இப்படி சொல்லி கூட்டிகிட்டு போய் அங்கே போய் சம்பளம் இல்லைங்க செக் வாங்கிக்கங்க சொல்கிறாங்க. அது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதாவது உண்மையிலே உழைச்சி காசு கொடுறானாலும் அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. வேறு சிந்தி ரத்தத்தை சிந்தி நாங்கள் இப்போ நடிக்கிறேன், ரோப் கட்டி தூக்குறானுங்க. 50 அடி உயரத்துக்கு தூக்குறேன், 40 அடி தூக்குறேன். கொடைக்கானலில் ரோப் கட்டி தூக்குவாங்களா பாருங்க, அதில் நான் ரோப் கட்டி தூக்குறேன். அப்படிலாம் கஷ்டப்பட்டால் பணம் தர மாட்டேங்கிறானு. எனக்கும் யோசிக்கிறேன், நம்ம ஏன் கஷ்டப்படணும், ஈஸியாக தொட்டு சம்பாதிச்சிடலாமே அப்படி ஒரு மனநிலை வரும். எனக்கு திருந்தவே விட மாட்டேங்கிறானுங்க. இன்னைக்கு என்றைக்குமே உத்தரவாதம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சொடக்கிற நேரத்தில் 1 கோடி போட்டுருவேன். ஆனால் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்து எவ்வளோ சம்பளம் கொடுப்பா நீங்கள் பார்த்துங்க. நானும் திருந்திருந்து மக்கள் திருத்தவே விட மாட்டேங்கிறானுங்க. அதனால் தயவுசெய்து இந்த புது ப்ரொடியூசர்லாம் இனிமேல் வந்தீங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலர் 1 கோடியோ 2 கோடியோ 5 கோடியோ டெபாசிட் பண்ணுங்கள். அவங்களும் நீங்களும் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு படத்தை எடுங்க. சும்மா நான் அந்த எம்எல்ஏ பேரன், நான் எம்பி பேரன் அப்படின்னு டீலாக விட்டு உள்ளே வந்து உட்கார வச்சு எங்களுக்கு சும்மா தூங்கிட்டு எழுப்பி வாங்க அங்கே போகலாங்க, கொடைக்கானல் ஷூட்டிங்க, பவர் ஸ்டார் நடிக்கிறாருங்க, சும்மா சூப்பர் சீனுங்க, ஹெலிகாப்டரில் தூக்குறாங்க, அதில் இறக்குறாங்க, இதெல்லாம் எதுக்கு பில்டப்பு? அதே டைலாக்லேயே எல்லா பில்டப் வருது, இதுக்கு நெசத்தில் இவ்வளோ பில்டப் பண்ணி. அதாவது நான் வந்து ஒரு காலத்தில் செக் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணி இப்போ எனக்கு அது திரும்பி வருது. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நம்ம செஞ்சு நமக்கே திரும்பி செய்கிறான்னு. ஆனால் இப்போல்லாம் நான் அப்படிலாம் இல்லை, ரொம்ப திருந்திட்டேன். அதனால் உழைப்புக்கு மதிப்பு கொடுங்க, சம்பளம் கொடுங்க தயவு செஞ்சு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க கேட்டால் பவர் உங்களுக்கு என்னக்கா இப்போ சம்பளம் உங்கள்கிட்ட தான் கோடிக்கணக்காக இருக்குங்க. இருக்குப்பா பேங்கில் இருக்குது, ஏன்ட்ட இருக்கா? தயவுசெய்து அந்த மாதிரியான ஒரு இது பண்ணாதீங்க. உழைச்சவங்களுக்கு சம்பளம் கொடுங்க. ஏன்னா நாங்களாம் வெளியில் சொல்ல முடியல. சரி ரைட் சரி நாங்கள் பாட்டு போயிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி நிகழ்வு இல்லாமல் ப்ரொடியூசர் கவுன்சிலில் அந்த ஒரு புதுசாக இன்றைக்கி வராரு படம் எடுக்க போகிறேன்னா அவர் என்ன வச்சுருக்காரு, எவ்வளோ பணம் கையில் இருக்குது, எவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு, இல்லை எவ்வளோ கடன் வாங்க போகிறாரு, எவ்வளோ ஆட்டைய போகிறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. தெரியாமல் அவர் வாட்டு பத்திரத்தை பதிகிறீங்க, அவருக்கு ஒரு ஃபிலிம் கம்பெனி கொடுக்குறீங்க, அவன்பாட்டு எங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு 1 வாரமாக சீன் போடுறான். இதெல்லாம் எதுக்குங்க? அதெல்லாம் தயவுசெய்து வேணான்னு சொல்லி ப்ரொடியூசர் கவுன்சில் எந்த ஒரு புது ப்ரொடியூசர் வந்து அவன்கிட்ட வந்து எவ்வளோ பணம் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சு அவனை வந்து பேங்கில் டெபாசிட் பண்ண சொல்லி படத்தை எடுக்க சொல்லுங்கள். இல்லாட்டி எங்களை ஆளுகளை வந்து நாங்கள் போய் மாட்டிட்டு அவசரப்படுறோம். அதனால் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இல்லாமல் கண்டிப்பாக ஒரு நடிகருக்கு என்ன மரியாதை கொடுக்குமா கொடுங்க. தயவு செஞ்சு ப்ரொடியூசர் புதுசாக ஒரு ப்ரொடியூசர்
எங்களை மாதிரி நடிகருக்கு தொப்பி வைக்காங்க, நாங்களாம் தொப்பி வச்சா நீங்கள் தாங்க மாட்டீங்க சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்லி விடுகிறேன். நன்றி. இயக்குனர் பவர் அவர்கள் வந்து சொன்னார், நம்மளை கூட்டு போகிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, கைத்தில் தொங்க விடுறாங்க, கஷ்டப்படுறது நம்ம கஷ்டமாக படுறோம். உண்மையை சொல்லுங்கள், நம்ம கஷ்டமாக படுறோம், ப்ரொடியூசர் தான் கஷ்டப்படுறோம். அன்னைக்கு சாயந்தரம் செட்டில்மெண்ட்டுக்கு ஜென்ரேட்டர் வண்டிக்கு பின்னாடி உட்காந்து எண்ணிக்கிட்டு இருப்பா பார்த்துருக்கீங்களா? 12 மணிக்கு. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? யார்கிட்ட கடை வாங்கினது தெரியுமா உங்களுக்கு? அந்த வேலை பார்த்துட்டு ஆட்டோகிட்ட ஏடிஎம் கார்டு வாங்கினது தெரியுமா உங்களுக்கு? மெட்ராஸில் இன்னொருத்தர் சொன்னவன் தெரியுமா உங்களுக்கு? 4 நாள் கழித்து ஷூட்டிங் 4 நாள் எக்ஸ்ட்ரா ஆனதுக்கப்புறம் பிரேஸ்லெட் காணாமல் பார்த்தீங்களா ப்ரொடியூசர் கையில்? உங்களுக்கு என்ன இப்போ என்ன உங்களுக்கு டெபாசிட் கட்டி போடுவாங்க. அமெரிக்க சினிமாவில் இல்லையா? அப்படிலாம் இருக்காது. காசு இருக்காது, காசு கொடுக்க முடியாது. இருந்தாலும் ஷூட்டிங் போகணும். நம்பிக்கை தாங்க. என் தம்பி என்ன சீனியும் சேதுபதி எப்படிங்க ஜெயிச்சாங்க? எத்தனை கோடியை கொண்டு போனாங்க? 40 நாள் எடுக்கலையா படம்? 35 நாள் எடுக்கலையா? இவர் என்ன 5 கோடி வச்சுருந்தாரா? அவர் என்ன 4 கோடி வச்சுருந்தாரா? என் தம்பி விமல் எங்கே போனான்? தஞ்சாவூருக்கு போனேன். எத்தனை நாள் பேட்டா கொடுக்கல, இவன் காசு வாங்கி கடன் கொடுத்துருக்கான். அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ கடன் வாங்கி கொடுத்துருக்காரு? வெற்றி பெறலையா? சேது படம் வெற்றி பெறலையா? நம்பிக்கை தான். படம் எடுப்போங்கிற நம்பிக்கை தான் நம்மளுக்கு வரும். சும்மா காசு வச்சுருந்தாலும் ஜெயிச்சிட முடியுமா? நான் கொடுக்குறேன் உங்களுக்கு 50 கோடி கொடுக்குறேன், இங்கே ஜெயிச்சிருப்பாங்களா? ஜெயிச்சிருவீங்களா நீங்கள்? நல்ல கதை இல்லாமல் திறமை இல்லாமல் கொண்ட காசு இருந்தால் ஜெயிக்கவே முடியாது. ஒபாமா ஒன்று சொன்னார், சமயக்கார பேரன் அங்கே பிரசிடெண்ட் ஆகிறது, டீ கடை விற்கிறவன் இங்கே வந்து பிரதமர் ஆகிறது. அதே மாதிரி தான் இல்லாதவன் தான் வரணும். தயாரிப்பாளர் கூட நம்பிக்கையில் தான் வரணும். இந்த படத்தில் நடிப்பா நீங்கள், அதுதான் சினிமா. காசு கொண்டு வந்து அதான் சினிமாவில் ஜெயிக்க முடியுங்கிற தியரியை விட்டுருங்க. திறமை தான் வேணும். இப்போ பேசுனவர் சொன்னார், பணம் இல்லாமல் திறமை இருந்தால் நடிக்கலாம், ஜெயிக்கலான்னு. உண்மைதான். பணம் தரேன்னு சொல்லி தானேப்பா கூட்டிகிட்டு போகிறீங்க. பணம் இல்லாமல் எதுக்கு படம் எடுக்கிறீங்க? அதுக்கு பெருசாக ஹோட்டல் வச்சுருங்க. பணம் தரம் தானே கூட்டி போகிறீங்க. நாங்கள் என்ன உங்கள்கிட்ட பணம் வேணும், நீங்கள் என்னை வச்சு படம் எடுங்க, நாங்கள் நடிக்கிறோம், எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க, நாங்கள் கேட்குறோம். வீடு தேடி வரீங்க சார், உங்களுக்கு பணம் தரேன் சார், இவ்வளோ சம்பளம் சார், இவ்வளோ சார், நாங்கள் இது பண்ணுறோம் சார், வாங்க சார், கூப்பிட்டனால நாங்கள் போகிறோம். இல்லை சும்மா வந்து நடிக்கணும். எத்தனை பேத்துக்கு நான் நடித்து கொடுத்துருக்குறேன், எவ்வளோ பேத்துக்கு நான் உதவி பண்ணியிருக்கிறேன். இது சும்மா மேடையில் 1000 பேசலாம், நடைமுறைக்கு எதுவுமே ஒத்து வராது. பணம் இருக்கிறவன் தான் படம் எடுக்க முடியும். இதான் என்னுடைய கருத்து. திரும்பவும் சொல்கிறேன், நம்பிக்கை தான் வாழ்க்கை, முயற்சி தான் வாழ்க்கை. சாதாரண சீனிவாசனை பவர் ஸ்டார் சீனிவாசன் ஆகிய இந்த சினிமா உங்களுக்கு கிரீடமும் வைக்கும், தொப்பியும் வைக்கும். ரெண்டையும் ஒரே மாதிரி நீங்கள் பார்க்கணும். தயாரிப்பாளர் சம்பந்தப்பட்ட மேலே ஒரு தயாரிப்பாளரை கிண்டல் செய்யும் அளவுக்கு சினிமா தரம் தாழ்ந்து விட்டது தான் இன்றைய வேதனைக்குரிய விஷயம். எத்தனை பேர் தொப்பி வச்சுருப்போம், எத்தனை பேர் சம்பாரிச்சிருப்பீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினியை உருவாக்குறதும் அதே தொப்பி வைக்கிற ப்ரொடியூசர் தான். இங்கே இருக்கிற விமலையும் விஜய் சேதுபதி உருவாக்குறது அதே ப்ரொடியூசர்ஸ் தான். தயவுசெய்து மேடையில் நாகரிகத்தோடு பேசிக்கொள்ளுங்கள். இனிமேல் தயாரிப்பாளரை கிண்டல் செய்தார்கள். யார் இந்த பாப்புலாரிட்டி உங்களுக்கு கொடுத்தது? உலகம் பூரா உங்களுக்கு எனக்கு தெரியும். யார் கொடுத்தது? இந்த ப்ரொடியூசர்ஸ் கொடுத்தது. அவன் கொடுத்த காசு, அவன் போட்ட சாப்பாடு, அவன் கொடுத்த விளம்பரம், அதுதான் உங்களை இந்த இடத்துல கொண்டு நிறுத்தி இருக்கிறது. இதுவே உங்களுடைய கடைசி மேடையாக இருக்க வேண்டும் இவ்வாறு பேசுவது என்னுடைய வேண்டுகோள். தொப்பி இந்த வருடத்தில் வரப்போகிற சிறிய படங்களிலே மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு படம் தொப்பி. இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாகவும் லாபகரமான படமாக அமையும். இந்த சினிமாவை நம்பி யாருக்கும் தொப்பி வைக்காமல் 100% செட்டில் செய்து இப்படி ஒரு டீம் டைரக்டர் எடுத்து பொன்னாடி அவருக்கு பொறுத்தளவுக்கு போராட்டப்பட்ட பரமராஜ் என்ற தயாரிப்பாளருக்கு இந்த படம் லாபகரமான படமாக அமையும். உங்களை போன்ற தயாரிப்பாளர்களால் தான் இந்த சினிமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் புதிய கலைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு முரளிராம் என்ற ஒரு கதாநாயகன் நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள், நிச்சயமாக அவன் வெற்றி பெறுவான். அந்த கதாநாயகனை கொண்டு வந்திருக்கிறது இந்த பரமராஜ் தான். இந்த படத்தை முறையாக விளம்பரம் செய்து கொண்டு வந்து தரப்போவது அந்த பரமராஜ் தான். எத்தனை பேர் உழைத்தாலும் அந்த கப்பல் அதுதான். எத்தனை மாலுமிகள் இருக்கலாம், எத்தனை டெக்னீஷியன் இருக்கலாம், அடித்தளம் அதுதான். அந்த கப்பலில் ஏறித்தான் நீங்கள் அத்தனை பேரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் கேப்டனாக இருந்தாலும் கப்பல் வேண்டும். அந்த கப்பலாக இருக்கிற பரமராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது சென்னையில் ரீசெண்டாக நடந்த கோல்ஃப் கிளப் அவார்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் சினிமா செலிபிரிட்டிஸ் டைரக்டர் மணிரத்னம், KS ரவிக்குமார், அருண் விஜய் இது போல் பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் பயங்கர கிராண்டாக நடந்ததுங்க. இப்போ அந்த நிகழ்ச்சி உங்களுக்காக.
வந்து பல வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபண்ட் ரேசருக்காக ஒரு சேரிட்டபிள் இவெண்ட்டு. ஸோ ரவுண்ட் டேபிளராக நானும் ஒரு டேபிளராக இருக்கேன். ஸோ இந்த ஒரு இவெண்ட்டில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இங்கே நிறைய சூப்பர் கால்ஃபர்ஸ் வந்து இங்கே இந்த கேமை ஆடுறாங்க. அண்ட் அதுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுற வகையில் இங்கே வந்து எல்லோரும் ஹானர் பண்ணுறாங்க. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் இன்னும் பலது நடந்து இந்த மாதிரி ஃபண்ட் ரேசிங் பண்ணி இன்னும் சேரிட்டி பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் பீங் த ரவுண்ட் டேபிள் இந்தியாவில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நமஸ்கார். நான் சாக்ஷி அகர்வால். இப்போது டாப் கன் கோல்ஃப் கிளாசிக் இவெண்ட்டில் இருக்கேன். This event is organized by Roundtable. Event is more about raising funds for a charity organization. So இங்கே நான் இந்த ஈவெண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்காக அண்ட் இவங்க ஒரு சோஷியல் காஸ் பண்ணுறாங்க. ஸோ அது சப்போர்ட்காக வந்துட்டுருக்கேன். Event was really good and they have given awards and felicitated a lot of golf people and prominent personalities. So I'm happy here and to support the cause. Thank you. அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்து கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிரிக்கெட் வேர்ல்ட் கப் 2015 ப்ரமோஷனல் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டில் ஆக்டர் அசோக், ஸ்ரீகாந்த், வைபவ் போல பல ஸ்டார்ஸ் கலந்துக்கிட்டாங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்காக. से दुनिया वालों बुरी नजर ना हम पे डालो, सुनो गौर से दुनिया वालों बुरी नजर ना हम पे डालो, चाहे जितना जोर लगा लो सबसे आगे होंगे हिंदुस्तानी, हमने कहा है जो तुम भी कहो. Thank you and wishing all the best to the Indian team. Let's bring back the World Cup. Well, World Cup என்றைக்குமே நம்ம வந்து ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்த்துருப்போம். இன்றைக்கி வேர்ல்ட் கப் வந்து நம்ம ஊருக்கே வந்திருக்கு, நம்ம கிட்ட வந்திருக்கு. அதை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்கும் சரி, உலகத்தில் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு உலக அழகி வந்து இந்த ட்ராஃபி தான், வேர்ல்ட் கப் 2015. இந்தியா வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக வந்து ஆஸ்திரேலியாவில் போய் ஆட போகிறாங்க இந்த வேர்ல்ட் கப். ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன்ஸ் வந்து டோனி வந்து இது வரைக்கும் ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்காரு. 2011 வந்து நம்மளுக்கு வேர்ல்ட் கப் கொண்டு வந்த அதே தோனி இந்த வேர்ல்ட் கப் மீண்டும் நம்ம ஊருக்கே திரும்ப கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். விஷிங் தி வேர்ல்ட் கப் டீம், த இந்தியன் கிரிக்கெட் டீம், த வெரி பெஸ்ட். கோ கெட் த கப். ஹாய், அனைவருக்கும் அசோக் குமாரின் மனமார்ந்த வணக்கங்கள். ஐ திங்க் இது ஒரு நடிகனாக வந்து ஒரு ஆள் மட்டும் பேசுகிறான் மாதிரி கணக்கில்லை. இது மொத்தம் இந்தியாவோட வாய்ஸு. இந்தியன் கிரிக்கெட் டீம் ஐசிசி வேர்ல்ட் கப் போன வருஷம் 1983 ஜெயித்தோம். அதுக்கப்புறம் போன வருஷம் 2011 இட்ஸ் ஸ்டில் வித் அஸ். கடவுள் நகரத்தில் 3 years நம்மக்கிட்ட வரணும்னு மனசுக்கு ஆசையும் இருக்கும், பேராசையும் இருக்கும். என்ன இருந்தாலும் ஜஸ்ட் கிவ் த பெஸ்ட் ஆஃப் யுவர் பர்ஃபார்மன்ஸ். ஹோல் ஆஃப் இந்தியா உங்கள் கூட இருக்குது. தோனி உங்கள் கேப்டன்சியில் டீமில் இருக்கிற 11 members மட்டும் இல்லை, இந்த மொத்த இந்தியாவே வி ஆர் லுக்கிங் அப் டு யூ. Take no pressure, enjoy your game. I think that's the best way you give your best. God bless you guys and looking forward to see the cup கூடிய சீக்கிரமா back in India. God bless you guys. நன்றி. புதுயுகம் நேயர்களுக்கு எல்லாம் வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது வேர்ல்ட் கப் பக்கத்தில் நிற்கிறதுக்கு. ஸோ நம்ம தலை தோனி இந்த வேர்ல்ட் கப்பும் நம்மளுக்கு இந்த வாட்டி வேர்ல்ட் கப்பை நம்மளுக்கு டெஃபினட்டாக எடுத்துகிட்டு வரன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டீம் இந்தியா அண்ட்
and very very happy to be here and thanks MRF. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லோயலா காலேஜில் நடந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பற்றி தாங்க. இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஆஸ் யூஷுவல் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்க வியூஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இல்லை ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசர் சாரும் கலந்துக்கிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் நிறையா பேசினார். அவர் என்ன சொன்னாருன்றதை நீங்களே பாருங்கள். அண்மையில் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது அந்த மாணவர்களை பார்த்து சொன்ன அதே ஒரு விஷயத்தை உங்களை பார்த்து சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதாக. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் பாக்கியவான். சினிமா என்கிற மகத்தான கலை வடிவத்தை முறையாக பயிலக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நான் செல்வராகவனிடம் உதவியாளராக சேர்ந்த பொழுது சினிமா இயக்க வேண்டும், திரைக்கதைகள் எழுத வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இருந்ததை தவிர ஒரு ஆக்சுவல் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து எவ்வளவு கேயாட்டிக்கா இருக்கும் என்பது எனக்கு தெரியாமல் இருந்தது. அங்க போய் பார்த்ததும் தான் கண்ணை கட்டி விட்டது போல் நான். ஆனா நீங்க இந்த கல்லூரியிலிருந்து வெளிவரும் பொழுதே ஒரு அடிப்படை தயாரிப்போடு வெளிவரும். நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முழு படம் பணியாற்றி கற்றுக்கொண்ட விஷயங்கள் நீங்க வந்து ஒரு வருஷத்திலோ அல்லது ஐ திங்க் இட்ஸ் ஐயா கற்றுக்கொண்டு வர பொழுது விடுந்து பொழுது போனால் சினிமா பற்றிய பேச்சு, சினிமா பற்றிய விவாதம், அதை முறையாக சொல்லி தரக்கூடிய ஆசிரியர்கள், அதை முறையாக பயிலக்கூடிய ஒரு ஆம்பியன்ஸ். And I think you have a library here. I'm sure you do. இது ஒரு மகத்தான வாய்ப்பு. இதனுடைய அருமை உங்களுக்கு இப்ப தெரியுதோ இல்லையோ, in a few years when you are out there on the field struggling to become a filmmaker, இதனுடைய அருமை உங்களுக்கு தெரியும். ஆங்கில படங்களை பார்த்து ஆங்கில படங்களைப் போல் கதைகளை அமைத்து தமிழ் கதாபாத்திரங்களையும் ஆங்கில கதாபாத்திரங்களைப் போலையும் வடித்து தமிழுக்கு சம்பந்தமில்லாத ஆனால் ஒரு அழகான சினிமா ஆக்குவதில் பெருமை. 60 ஆண்டுகளுக்கு முன் பாரதிதாசன் அவர்கள் சினிமாவை பற்றி, அந்த காலத்து சினிமாவை பற்றிய ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். எனக்கு மனப்பாடம் இல்லை. தயவு செய்து நீங்கள் அதை பாரதிதாசன் கவிதைகள் தொகுப்பில் வாங்கி பாருங்கள். நேற்று எழுதியது போல் இருக்கிறது. உங்களுக்கு தேவை நீங்கள் சார்ந்த ஒரு சமூகத்தின் கலைக்கூறுகளை தெள்ள தெளிவர தெரிந்து கொள்வதுதான். அதுக்காக ரொம்ப சீரியஸா ரொம்ப சங்ககால இலக்கியம் அதெல்லாம் படிக்க மாட்டேங்க. முடிந்தவரை அதுதான் உங்களை வேறு ஒரு படைப்பாளியிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுமே ஒழிய நீங்கள் பார்க்கின்ற மேன்மை மிகு ஆங்கில படங்கள் அல்ல. இந்த தமிழ் சினிமாவை பற்றி பல புரிதல்கள், அதாவது மேலை நாடுகளில் செத்து புதைக்கப்பட்டு புல்முளைத்து போன சர்க்கங்கள் கூட இன்றும் இங்க வந்து கொண்டிருக்கிறது. இது வெகுஜன சினிமா, எது கலை சினிமா, எது கமர்ஷியல் சினிமா, இது இந்த சினிமா, இந்த சினிமா. மேலை நாடுகளில் வெகுஜன படங்கள் ஒரு கலைப்படத்துக்கான அத்தனை நேர்த்தியையும் கணக்கில் கொண்டு வந்திருக்கின்றன. என்னுடைய போராட்டம் என்னவாக இருக்கும் என்றால், எப்படி அதே போல் ஒரு கலைப்படத்திற்கான தன்மையை அள்ளி கொண்டு வந்து நம் வெகுஜன சினிமாவில் சேர்ப்பது என்பதுதான் என் ஆரம்ப காலத்திலிருந்து என்னுடைய போராட்டமாக. மிகவும் மோசமாக கமர்ஷியல் சினிமாக்கு இங்க தனி இலக்கணம் இருப்பது போல இங்க கமர்ஷியலா இருக்கு. எனக்கு இருந்த கஷ்டமா என்ன கமர்ஷியல் சினிமா எனக்கு புரியல. ஏன்னா சத்யஜித்துடைய மதிப்பு, சத்யஜித்துடைய 7 படமா 8 படமா வேலையா சரி 20 தாண்டி அந்த 20 படத்தோட மதிப்பு இன்னைக்கு வந்து 500 கோடி ரூபாய் தானே. அப்ப எது கமர்ஷியல் படம்? இது வரைக்கும் நம்ம காலிவுட் அன்கட்டில் வந்த சூப்பரான விஷயங்கள்லாம் பார்த்து கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே மாதிரி அடுத்த காலிவுட் அன்கட்டில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Prakash signing off. Have a great weekend.